இதுக்குதான் இன்விடேஷன் விஷயத்தை நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்லைங்க. இதுதான் சரி சக்தி. யார் வாழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் வந்தா போதும். எப்பவுமே மத்தவங்க தான் கோவப்படுவாங்க. இவன் அமைதியா இருப்பான். இப்போ இவன் கோவப்பட்டு போறானே. கடவுளே, குடுமா. யார் பேரையும் போடாம கல்கி தம்பி பேரை மட்டும் போட்டிருந்தா போதும் பாட்டி. ஏற்கனவே சௌந்தர்யா நல்ல மனநிலைமையில இல்ல. இப்ப இத பார்த்தா அவ என்ன சொல்லுவானே தெரியலையே பாட்டி. அம்மா சக்தி, அவங்க திருப்திக்காக சௌந்தர்யா பேரெல்லாம் போட்டு கொஞ்சம் இன்விடேஷன் போட சொல்றியா? பாட்டி அதுக்குள்ள கொஞ்சம் கூட டைமே இல்லையே பாட்டி. வேணும்னா ஒண்ணு பண்றேன். நான் பிரஸ்க்கு போன் பண்ணி கேட்கட்டுமா? கேளுமா. ஆண்டவனே, சாமி கும்பிட்டுட்டு போமா, அவங்க சரின்னு சொல்லுவாங்க. சரி பாட்டி, நான் பாட்டி பத்திரிக்கை. ஐயோ, எடு எடு. என்ன பாட்டி இது? என்ன இது? என்னமா அது? சின்ன பாட்டி விளக்குக்கு பக்கத்துலயே வைப்பாங்க இதெல்லாம். ஐயோ, சின்ன பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க. ஐயோ ஆண்டவனே. என்ன பாவம் பண்ண நானு? ஐயோ, கோயில்ல தேங்காய் அப்படி ஆயிடுச்சு. சாமி கிட்ட வச்ச பத்திரிக்கை வேற இப்படி எரிஞ்சு போயிடுச்சே. இனிமே இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவனே, நீதான் காப்பாத்தணும். இந்த வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இனிமே இந்த கல்யாணம் நடக்குமா? இந்தாங்க காஃபி. எங்க கல்யாண வேலையில நிறைய இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம காலையில உட்காந்து பேப்பர் படிக்கிறதா முக்கியமா? கோயிலுக்கு போய் ஐயர்கிட்ட பேசிட்டு வரலாம்ல. அம்மா, இன்னைக்கு என்னம்மா வீட்ல எல்லாரும் விரதமா? டிஃபன் எதுவும் செய்யவே இல்ல? ஏண்டி, ஒருத்திக்கு 2 பேர் வீட்ல இருக்கீங்க. நீங்க டிஃபனை பண்ணிட்டு அம்மா வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடணும். அதை விட்டுட்டு வயசானவனா என்ன போய் டிஃபன் செய்யலையான்னு கேக்குற? உங்க அண்ணி ஒண்ணு செய்யலையா? அம்மா, அண்ணி காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க. அந்த டென்ஷன்ல டயர்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒண்ணுமே செய்யல. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? வீட்லயே சும்மா இருக்கிறவங்க தானே. என்ன சுந்தரியா லேட்டு? வா சாப்பிட்டு கிளம்பலாம். இல்லங்க, நான் டிஃபன் எதுவும் பண்ணலைங்க. போற வழியில ஹோட்டல்ல ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கு அப்படி பார்சல் வாங்கிக்கலாங்க. சரி வா. நீங்க போங்க, நான் வரேன். வேலைக்கும் போய் வீட்லயே வந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். ஏண்டி, நீ பண்ணலையா? நானும் அதே கேஸ் தானம்மா. நீங்க தானே எங்களுக்கு டிஃபன் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும் சொல்லணும். கரெக்டா சொன்ன அர்ச்சனா. பெத்த பொண்ணு கர்ப்பிணியா இருக்கும்போது அவளை அம்மா தான் நல்லா பாத்துக்கணும். ஆனா நம்ம வீட்டுல தலைகீழா நடக்குது. பேராத பொண்ணதான் நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன பண்றது? என்னடா என்னமோ ஜாடையா பேசுற? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்ல வேண்டியதானே. சொன்னா மட்டும் பண்ணிடுவீங்களாக்கும்? ஏண்டி, உனக்கு சமைக்க தெரியாதா? இதுவே உன் புருஷன் வீட்டுல இருந்தா மாமியார் மாமனார் எல்லாருக்கும் நீ ஆக்கி போட்டவ தானே. அப்படி இருந்தவ தானடி நீ. அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லம்மா. இதெல்லாம் லேடிஸ் ஹாஸ்டலா? எனக்கு தேவையானதை நான் மட்டும் தனியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு? அர்ச்சனா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா உன்னை யோசிச்சு பாரு. இங்க பாருப்பா, இப்பதான் தமையந்திக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. அது சம்பந்தமா நிறைய வேலைகள் இருக்கும்ல. அவளுக்கும் எங்களை விட்ட வேற யாருப்பா இருக்கா? அப்பா, எங்களுன்னு அம்மாவையும் சேர்த்து சொல்லாதீங்கப்பா. தமயந்திக்கு நீங்க வேணும். கல்யாணத்துக்கான செலவை எல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஆனா அம்மா என்ன பண்ண போறாங்க? அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ற ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. ஆனா இங்க ரொம்ப முக்கியம்ப்பா. அன்னைக்கு திடீர்னு இவளுக்கு வயிற்று வலி வந்துச்சு. வலியில ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சௌந்தர்யாவால முடியல.
நாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க இவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காத கடவுள் அர்ச்சனாவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கான். நல்லவேளை அவளுக்கு எதுவுமே ஆகல. அன்னைக்கு மட்டும் நாங்க இல்லைன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? இதே அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்களே ஒரு ஃபோன் பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்களே கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. இப்பவும் சொல்றேன்ப்பா, பெத்த பொண்ணை விட நீங்க வளர்த்த பொண்ணு மேலதான் அம்மாவுக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்கு, பாசமும் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, பெருசா சொல்ல வந்துட்டான். அம்மாடி தாயே, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, ஆக்கி தரேன். எனக்கு ஒண்ணும் வேணாம். எனக்கு வேணும்னா எனக்கே செஞ்சு சாப்பிட்டுக்க தெரியும். நீங்க போய் உங்க வளர்ப்பு பொண்ணோட கல்யாண வேலையை பாத்துக்கோங்க. பாத்தீங்களா நம்ம பசங்களை? இவங்க 2 பேரும் இருக்கிற தைரியத்தினாலதான் நான் அங்க வந்தேன். இவளுக்கு வயிற்று வலி வரும்னு யார் எதிர்பார்த்தா? எல்லாரும் மொத்தத்துல என்ன குற்றவாளி ஆக்கிட்டாங்க. வெல் டன் தமயந்தி. தேங்க் யூ. 8 கேஸ்ல 6 கேஸ் ஜெயிச்சு கம்பெனிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்க. தேங்கி நிக்கிற பல லட்சம் அடுத்த வாரம் கிளியர் ஆயிடும். யாரும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சிட்ட. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. சௌந்தர்யா செய்யறது எதுவுமே சரியில்லைங்க. தனிப்பட்ட அவளோட கோவத்தை காட்டுறதுக்கு இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறா. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலங்க. உன் ஐடியா இப்ப எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தியா தமயந்தி? ஏங்க, தமயந்தி சொன்னது நல்லதுக்காக தானே. அத சௌந்தர்யா புரிஞ்சுக்கலன்னா தமயந்தி என்ன பண்ணுவா? இது வரைக்கும் நம்ம மேல கோவத்தை காட்டிக்கிட்டு இருந்தா இப்போ கல்கியும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. சௌந்தர்யாவுக்கு நான் இங்க வர்றது பிடிக்கல சக்தி, அதான் இப்படி பேசுறா. நீ இங்க வரத்துக்கு முன்னால மட்டும் எப்படி இருந்தா? அவளுக்கு சண்டை போட ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்கு யாரையாவது ஒருத்தர் வம்பு கிழக்கணும். முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். சார், இனிமே சௌந்தர்யா கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. அது இல்ல சார், பில் அமௌண்ட்டும் ரொம்ப தப்பா இருந்தது சார், அதனாலதான் சார் கேட்டேன். இனிமே அதையும் நீங்க கேட்க வேண்டாம். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வேலை செய்யணுங்கிற எண்ணத்தோட அவ இங்க வரல. அவ பண்றத பண்ணட்டும். வேற யாரையாவது வச்சு அதை கரெக்ட் பண்ணிடுங்க. ஓகே? அவகிட்ட எதையும் கேட்க தேவையில்லை. ஓகே சார். கல்கி, சைட் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? போலாம். இல்லைங்க, வேணும்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. கல்கிக்கும் தமயந்திக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க என்ன வேலை? இங்க இல்லைங்க, வெளியில. ஆமா கல்கி, நீங்களாகட்டும் தமயந்தி ஆகட்டும், நான் சொன்னதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. அதுக்கு முன்னால உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணமே இருந்ததே இல்லை. உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்க 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி எதுவும் இல்லையே சக்தி. இல்ல தமயந்தி, பேசணும். சக்தி சொன்ன மாதிரி நீங்க தனிப்பட்ட முறையில பேசினாதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். சக்தியை நான் சைட்டுக்கு கூட்டு போறேன். நீங்க வெளியில எங்கேயாவது போய் பேசிட்டு வாங்க. என்ன, புறப்படலாமா சக்தி? போலாங்க. பாய். வரேன். பாய்டா. வரேன் கல்கி. என்ன லட்சுமி காலண்டர் வச்சு கணக்கு பார்த்துட்டு இருக்க? அர்ச்சனாவுக்கு இது 3வது மாசம் இல்லையா? அதான் எந்த மாசம் டெலிவரி ஆகும்னு பார்த்துட்டு இருக்கேன். தாய் பகை குட்டி உறவா? அப்படியெல்லாம் இல்ல மங்களம். அவ மேல எப்பவோ கோவப்பட்டேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப அவ இங்க வந்தானா நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்.
ஆனா அவ தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் உன்னை சொல்லட்டுமா? நான் இங்க வந்ததுல இருந்து எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ நான் இங்க இருக்கேன், அதனாலதான் அர்ச்சனா இங்க வர மாட்டேங்கிறான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல. நான் இங்க இருந்து போயிட்டாலும் கூட அவ இங்க வரமாட்டா. என்ன சொல்ற? ஆமா லக்ஷ்மி, அவளுக்கு இங்க வர்றதுக்கே பிடிக்கல. திலீப்போட வாழ்றதுக்கு கூட அவளுக்கு பிடிக்கல. அப்படியெல்லாம் இருக்காது மங்களம். இருக்கு லக்ஷ்மி. அப்படியெல்லாம் இருந்திருந்தா திலீப் வேலை செய்யற ஆபீஸுக்கே போய் வேலைக்கு சேருவாளா? வேலைக்கு சேர்ந்ததை விடு. திலீப்ப வச்சுக்கிட்டே எனக்கும் என் புருஷனுக்கும் கருத்து வேறுபாடு, நாங்க பிரிஞ்சிட்டோன்னு அந்த எம்டி கிட்டே சொல்லுவாளா? கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. ஆனா கல்யாணம் ஆகி புருஷனை பிரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கான்னா அவளை மத்தவங்க எல்லாம் எப்படி பாப்பாங்க? ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பழகுவாங்கல்ல. அதெல்லாம் பார்த்தா திலீப்போட மனசு எப்படி இருக்கும்? இப்பவே அவரு வேலைக்கு போக மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவ வேணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். அன்னைக்கு திலீப் ஒரு கோவத்துல அர்ச்சனாவை விவாகரத்து பண்றதா சொன்னாருல்ல, அத உன் வீட்டுக்காரரு அர்ச்சனா கிட்ட சொல்லிருக்காரு. அதுக்கு அவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? பண்ணா பண்ணிட்டு போகட்டும்னு சொல்லிருக்கா. புருஷனோட சேர்ந்து வாழ நினைக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லுவாளா? அவளை அப்படியே விட்டுடக்கூடாது மங்களம். எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். இப்பவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் பூரா தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அவமானமா போயிடும். அவளை வரவழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? உன் வீட்டுக்காரரோ இல்ல திலீப்போ அவங்க வீட்டுக்கு போய் பேசணும். அவர் தான் அடிக்கடி போய் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. அன்னைக்கு அர்ச்சனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்ப கூட திலீப் போய் பார்த்துட்டு தானே வந்தா. அடிக்கடி இல்ல லக்ஷ்மி, தினமும் போகணும். அப்பதான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அவகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. திலீப்பும் அர்ச்சனாவும் வயசுல சின்னவங்க. அவங்களுக்கு வாழ்க்கைய பத்தி எதுவுமே தெரியாது. எதிர்காலத்தை பத்தின பயமும் அவங்களுக்கு இல்ல. வயசுல பெரியவங்க நாம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எப்படியாவது பேசி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை வர வைக்கணும். சரி, நான் போய் அதிரசத்தை ரெடி பண்றேன். சரி மங்களம். அதிரசம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னவோ சாப்பிடணும்னு தோணுச்சு, மங்களத்துக்கிட்ட சொன்னேன். அவ பண்ணி தரேன்னு சொன்னா. வீட்டுல சும்மா இருக்கல்ல, ஏதாவது சாப்பிடணும்னு உனக்கு தோணும் இல்ல? அதை விடுங்க. அதிரசத்தை கொண்டு போய் அர்ச்சனா கிட்ட கொடுத்துட்டு வரீங்களா? அவ வாயும் வயிறுமா இருக்கிறா. அவளுக்கும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்ல? ரெடியானதுக்கு அப்புறம் சொல்லு, நிச்சயமா போய் கொடுத்துட்டு வரேன். சரியா? சரிங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டுதான் நினைக்காத அர்ச்சனா. உன் விதி இப்போ ஏன் கையால தான் முடிய போகுது. இந்த அதிரசத்தை மட்டும் அர்ச்சனா சாப்பிடட்டும். அப்புறம் இந்த மங்களம் யாருங்கிறது அவளுக்கே தன்னால புரியும்.
என்ன தமயந்தி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். ஓகே, நானே ஆரம்பிக்கிறேன். தமயந்தி, எனக்கு அன்புனா ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் அஃபெக்ஷன், லவ். அதனால தான் என்னவோ அந்த அன்புக்கும் எனக்கும் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி வச்சுட்டான் அந்த ஆண்டவன். பிரிவினை என் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சது. பெத்த அம்மா அப்பா எல்லாரையும் பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் மேரேஜ். தேனை விட இனிப்பா இருக்க வேண்டிய என்னோட இல்லற வாழ்க்கை உடைஞ்சு போன கண்ணாடி மாதிரி தூள் தூளாயிடுச்சு. ரேஷ்மி சின்ன வயசுல இருந்தே என் கூட வளர்ந்தவ. என்னை விட பிரேம தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணா பிரேம தான் கல்யாணம் பண்ணுவேன்னு துடிச்சிட்டு இருந்தா. என்னமோ தெரியல, அவ நேரமோ என் நேரமோ என் கையால தாலியை கட்டிக்கிட்டா. தமயந்தி, ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்க பிரியிற நாள் வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருந்ததில்ல. இதுதான் தலைவிதின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ரேஷ்மி என்ன எதிரியா தான் பார்த்தா. என்னென்ன பண்ணா எனக்கு கோபம் வருமோ அதெல்லாம் பண்ணா. ஒரு கட்டத்துல என்னால பொறுக்க முடியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். என்ன தமயந்தி, என்ன சரியான கோளன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல. அது வீட்டுல பிரச்சனை வேண்டான்னு தான் நான் வெளியே போயிட்டேன். தமயந்தி, ஒரு மனுஷன் எதுல வேணாலும் தோக்கலாம். ஆனா கல்யாண வாழ்க்கையில தோக்கவே கூடாது. ஆனா நான் தோத்துட்டேன். டைவர்ஸ். எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. தமயந்தி, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்து என் குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது. ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். என் ஆசை எல்லாம் எங்க குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேரணும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக நாங்க எல்லாரும் பிரிஞ்சிருக்கோம். எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதுக்கு நீ துணையா இருப்பியா? கண்டிப்பா. எனக்கும் அந்த ஆசை இருக்கு கல்கி. இப்ப வரைக்கும் நான் ஏங்கினதே உறவுகளுக்காக தான். என் அப்பா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஆனாலும் உண்மையிலே நான் ஒரு அனாதை தான். ரத்த சம்பந்தமான உறவுன்னு இருந்தது என் தங்கச்சி ஜெயந்தி மட்டும்தான். இப்ப அவளும் இல்ல. அதனாலதான் என் உறவுன்னு சொல்லிட்டு அந்த மங்களம் வந்த உடனே அப்படியே நான் அவங்க பக்கம் சாஞ்சிட்டேன். உங்களை மாதிரி எனக்கும் கல்யாணத்து மேல பயம் இருந்தது. நீங்களாவது கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆனீங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணாமலேயே ஒரு தடவை இல்ல 4 தடவை ஃபெயிலியர் ஆனவ. பயப்படாதீங்க கல்கி. நம்ம கல்யாணத்தினால எல்லா உறவும் ஒண்ணு சேரும். இது நிச்சயம். ஐ ப்ராமிஸ் யூ. தேங்க்யூ தமயந்தி. தேங்க்யூ so much.